என்ன விலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 35 ரூபா சொல்லுதானே. ஓகே, இப்போ என்ன விலைன்னு வந்தா நீங்க கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? 33 ரூபா கொடுத்துடலாம். 33,000 கொடுக்க வேண்டிய விலை. ஆமா. கேள்வி என்ன கேள்வியில இருக்கு? 30 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்க அதாவது 33னா இன்னும் 3,000 ரூபாய் வேணும்னு நினைக்கல. ஆமா, 3000 வாங்குறது 32 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். குறைச்சு கொடுக்க வாய்ப்பு இல்ல. குறைச்சு கொடுக்க வாய்ப்பு இல்ல. 1000 ரூபாய் இதாதான் இருக்கு. ஆமா. இதே இது ஜனவரி மாசம் இந்த ஆடோட தனி ரேட்டே தனி. ஆமா, குட்டியோட தனி ரேட். குட்டியோட சேர்ந்து 40 ரூபாய் சொல்லுவாங்க. குட்டியோட சேர்ந்து. ஆமா, குட்டியோட குட்டி போட்டுட்டு 40 இருக்கு. ஜோடி என்ன விலைனே? 42. நல்ல தரம் என்னனே? ஆமா, நல்ல செனதானா? செனதான். ஆனா இந்த மாதிரி எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு விவசாயிக்கு கட்டுப்படி ஆகும்? அது ஒரு ஆடு மேப்புக்கு ஒரு 20 ரூபாய் வாங்கிக்கணும். 20 ரூபாய் வேணும். 20 ரூபாய்க்கு எத்தனை கடா தேர்வு செய்யணும்? அது ஒரு 2 கடாயாவது இருக்கணும். 2 கடா வேணும். இது பல்லு செக் பண்ணீங்களா? பல் செக் பண்ணி. பல் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கு. எப்படின்னா பல்லு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. ரெண்டுக்குமே நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே சென உண்டு. ஆமா, உறுதி. எத்தனை மாசம் சென சொல்லலாம்? இப்போ ஒரு 3 மாசம் இருக்கும். சரிங்க, 3 மாசம். 3 மாசம் சென உறுதி தான். ஆனா அதாவது இந்த மாதிரி ஆடு தான் வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்களா இல்ல சும்மா சாரா? இல்ல, இப்படித்தான் வாங்கலாம். இந்த மாதிரி தெளிவான ஆடு வேணும் அப்படின்னு சந்தைக்கு வந்து நல்ல குவாலிட்டின்னு இந்த கலருக்கே நல்ல ஒரு மதிப்பு உண்டு. இது மேய்ச்சல் ஆடா இல்ல கையற வச்சு வளர்த்தா? மேய்ச்சல் ஆடு தான். அப்புறம் கவலை இல்லாம மேயும். ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்ல. நல்ல சூப்பர், நல்ல தெளிவா இருக்கு. நெட்டு ஒரு ஒயரம் இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். அதாவது இதோட விலை 15,000. சரிங்க, இது என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்க? வளர்ப்புக்கா இல்ல எப்படிங்க? கறி கிடைக்குதா? ஓகே, இது என்ன அளவு இருக்கும்? என்ன அளவு கறி இருக்கும்? என்ன ஸ்பெஷல் இதுல? எலும்பு கறிக்கு 30 கிலோ இருக்கும். ஓ, தனிக்கறிமா சேர்த்து சொல்றீங்க? ஆமா, எலும்பு கறிக்கு. ஓகேங்க. அப்புறம் நமக்கு லாபமா எப்படிங்க? லாபம் தான். இது என்ன ரகம்? அதாவது பொட்டுக்குட்டி ரகம் தானே? பொட்டுக்குட்டி தான். நாட்டு பொட்டுக்குட்டியே நல்ல நாட்டு பிரீடு. அதாவது இதை வந்து வளர்ப்புக்கு நிறைய பெரிய போட்டு வாங்கிட்டு போவாங்களே, நீங்க நல்ல பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இதுக்கு வளர்க்க கொண்டு போகாம ஏன்? மலடாவே நின்றுச்சு ஈனாது. ஓ, ஓகே. ஆமா, 2 வருஷமா மலடா நின்றதுனால அப்படியே ஓகேங்க. அதாவது ஆட்டுக்காரங்க கிட்ட இருந்தே வாங்கிட்டு போறீங்க. இது பல்லுலாம் செக் பண்ணீங்களா நீங்க? பல்லு செக் பண்ணீங்க? பல்லு எப்படிங்க? 6 பல். ஓ, 6 பல்லுன்னா இளம் ஆடு தானே? அது மலடா ஆகுமா? ஆகாதா? மலடா அவ்வளவுதான். இதுக்கு மேல அது ஈனாது. ஓ, ஈன வாய்ப்பு இல்லைங்க. இருந்தாலும் அது சனையாகாது. ஆமா. ஓ, அதனால கொடுத்துட்டாங்க, நீங்களும் வாங்கிட்டீங்க. சரிங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். 2 குட்டியோட இருக்க. 2 சேர்த்து என்ன விலைங்க வந்துச்சு? 16. ஓகே, அதாவது பல்லு 6 பல்லு. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. ஒரு பொட்டை குட்டி, ஒரு கிடா குட்டி. முதல்ல என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க? 20 ரூபாய் சொன்னாங்க. 4 ரூபா குறைச்சிட்டீங்களா? ஆமா, பரவாயில்லையா? 4 ரூபான்னா குறைச்சது பரவாயில்ல. இன்னைக்கு 16,000 ரேட் கரெக்ட் தானங்கண்ணே? ஆமா. சரிங்க, சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இது ஈரால் வாழம்பட்டி. சரிங்க, எத்தனை ஆடு வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு ஆடு தான். இது மேய்ச்சலா கையற வச்சு வளர்ப்பீங்க? மேய்ச்சல் தான். தடுப்பூசி எதுவும் போடணுமா அந்த குட்டிக்கு? ஆமா, போடணும் கண்டிப்பா. ஓகேங்க, ரொம்ப நன்றி. சந்தை நிலவரம் இன்னைக்கு கூடவா குறைவா? பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்லாம இருக்கு. மக்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்க, சூப்பர். தாயாடு குட்டியா? ஆமா, ஒரு தாயாடு ஒரு குட்டி. சரிங்க, ஆடு பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு 6 பல்லு. ஓகே, என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கு? 25,000 சொன்னாங்க. ஓகே, என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம்? 19,500 வாங்கிருக்கோம். சூப்பர். இது கிடாவா? ஆமா, இது கிடா. காய் அடிச்சா காய் அடிக்காது? காய் அடிக்காது. ஆட்டுக்காக அழகு, சூப்பர் அழகுன்னு. இந்த கலர் ஓகே தானா? ஓகே தான். கொஞ்சம் வெள்ளை அதிகமா இருக்கு. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை. ஓகே தான். இது அது என்ன விலை வாங்கிருக்கு? இது ஜோடி 25,000 சொன்னாங்க. 23 ரூபா கொடுத்து. இது 2 சேர்த்து 2 ஆட்டுக்கு தானா? இது காய் அடிச்சது, அது காய் அடிக்காது. இது ஆடு சூப்பரா இருக்கு. இது வந்து இனி எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இது லைஃப் வரைக்கும் வச்சுக்க வேண்டியது. குட்டி வந்து கிடா குட்டியா பொட்டை குட்டி? சரிண்ணே, இந்த பொட்டை குட்டி இன்னும் ஒரு ஆடு ஆகணும்னா அப்படின்னு வந்தா இன்னும் எவ்வளவு நாள்ல? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆயிட்டா அது குட்டி போடும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அண்ணன் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? கடம்பூர்ல இருந்து வந்துருக்கீங்க. சூப்பர்ண்ணே. எல்லாம் கிடா குட்டிகளா பொட்டை குட்டிகளா? கிடா குட்டி தான். கிடா குட்டி தான் அந்த ரேட்டு. கிடா குட்டிக்கு தான் அந்த ரேட்டு. ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு? குட்டி ஒவ்வொன்னு என்ன விலை? ஒட்டுக்கா மொத்தம் எத்தனை வாங்கிருக்கீங்க? 13 இருக்கு. ஒரு குட்டி. ஒரு தாயாடு 2 குட்டியோட இருக்கு. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? விற்பனை பண்ணிருக்கீங்களா? நம்ம விலைக்கு வாங்கிருக்கீங்க. என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கு? 28. 28,000? 28,000 ரேட் ரொம்ப கூட இல்லையா? ஒரு 1000 ரூபா கூட. 1000 ரூபா தான் கூட. சரிங்க, என்ன ஸ்பெஷல் அப்படி இருக்கு இந்த ஆட்டுல? ஆடு பல்லு 6 பல்லு. சரிங்க, சூப்பரா வந்திருக்கு. குட்டி நல்லா வளர்த்திருக்கு. 2 குட்டியோட இருக்கு. ரெண்டுமே பொட்டை குட்டி தானா? 2 பொட்டை குட்டி தான். சரிங்க, புளியும்போது ஆடு. சரிங்க. இது நம்ம இன்னும் எத்தனை வருஷம் கையில வளர்த்துக்கலாம்? இன்னொரு 5 வருஷம் வச்சுக்கலாம். 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். சரிங்க, பல்லு 6 பல்லு தான். பல்லு 6 பல்லு ஆகுது. இன்னும் நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு ஒயரம் இருக்கு. இது எப்படி மறுவேளை கேட்டா கொடுப்பீங்களா இல்ல நீங்க வீட்டுக்கு வளர்க்க கொண்டு போய் கேட்டா கொடுக்கறதா? சரிங்க, நல்ல ஒரு அழகு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். இது 2000 ரூபாண்ணே. ஒரு குட்டி 1000 ரூபாவா? அந்த குட்டி என்ன விலை? இந்த குட்டி என்ன விலை? மொத்தத்துல 2000. மொத்தத்துல 2000.
ஒரே ஆள்கிட்ட வாங்கியிருக்கீங்க. ஒரே ஆள் தான். 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி தான். பொட்டை குட்டியா ரெண்டுமேவா? 2000 ரூபாங்கிறது ஜாஸ்தி இல்லையா? இல்ல கரெக்ட் தானே. கரெக்ட் தானா? கம்மியா பால் கொடுத்து வளர்க்கணும் என்னங்க? ஆமா பால் கொடுத்து வளர்க்கணும். என்ன அளவு பால் கொடுக்கணும்? கொண்டு போனோடனே பால் என்ன அளவு கொடுக்கணும்? நான் இப்பதான் வாங்குறேன் நம்ம. சரிங்க. சரி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இத? 25 ரூபா சொல்லுங்க. 25,000 ஸ்பெஷல் என்னண்ணே? நீங்க சந்தைக்கு வந்துறல. சூப்பர் ஆடு. சூப்பர் ஆடு. என்ன விலை? அதாவது ஆடு செனை உண்டா இல்ல குட்டியோட? ஆடு செனை இருக்குண்ணே. உறுதி செனை தானா? ஆமா. சரிங்க. மடுகட்டு நல்லா இருக்கு. 25,000 ரூபாய் சொல்ற விலை. கொடுக்க வேண்டிய விலை ஒரு 1000 ரூபா குறைச்சுன்னா கொடுப்பாங்க. 1000 ரூபாய் குறைச்சுன்னா கொடுத்துருவீங்க. ஆனா இந்த மூலி ஆடு, ஆமா மூலி ஆடு என்ன ஸ்பெஷல்? கொடி ஆடு தானே, சூப்பர் ஆடு. கொடியாடு. ஆனா அதாவது மூலி ஆடுல என்ன ஏதோ ஸ்பெஷல் எதுவும் உண்டா? இல்லண்ணே, மூலி ஆடு நிறைய பேர் இப்ப விரும்புறாங்க. விரும்பி வாங்குற மக்கள் நிறைய இருக்காங்க. இந்த ஆட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலி ஆடை நல்லா தேர்வு செஞ்சு வளர்ப்பாங்க அப்படிம்பாங்க. அது இப்ப எல்லா கடையிலயுமே இப்ப மூலி ஆடு போடுறாங்க. அதாவது ஒரு 100 ஆடு வளர்ப்பாங்க. அதுல எல்லாமே ஒரு 10 ஆடு மூலி ஆடு இப்ப போடுறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஆகிட்டாங்க. சரிங்க. ஆனா இது வந்து உறுதி சென்னதான். ஆமா. இத ஃபைனல் ரேட் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா 24 ரூபா கொடுத்தேன். சரிங்க. ஒரு விவசாயி எத்தனை ஆடு வளர்த்தா அவங்களுக்கு மினிமம் கட்டுப்படி ஆகும்? ஒரு 20 ஆடு வளர்க்கலாம். 20 ஆடு வளர்க்கலாம். 20 ஆடு வளர்த்தா உங்க அனுபவத்துல சொல்லுங்க என்ன லாபம்ங்கிறது கிடைக்கும்? கிடாவா வளர்த்தோம்னா எப்படியும் 3 மாசத்துக்கு ஒருக்க மாத்திக்கிட்டே இருக்கலாம். சரிங்க. பொட்டாடு வளர்த்தா ஒரு குட்டிகளை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கோம். குட்டிகளை எடுத்து ஒரு குட்டி ஆவரேஜா என்ன கணக்குக்கு விற்பனை அப்படிங்கிறது இப்போ நிலவரப்படி 6 ரூபாய் 7 ரூபாய் வரைக்கும் போகுது. அப்படிங்கும் போது ஒரு 10 குட்டி மாசத்துக்கு வந்தாலுமே ஒரு 70 ரூபா பார்த்தோம். 70 மாசத்துக்கு 70 ரூபா மாசம். ஆமா. அனுபவமா தான் சொல்றீங்களா? ஆமா, எங்க வீட்லயும் குட்டி கிடக்கு. சரிங்க. ஆமா, நாங்க கிடாவா வாங்கி வளர்ப்பேன். கிடாவா வாங்கி 3 மாசத்துக்கு ஒருக்க வித்துருவேன். சரிங்க. 3 மாசம். ஆமா. அதை ஏன் தாயாடா வாங்கி அதுல குட்டி எடுத்து ஏன் விற்பனை பண்ண? அது குட்டிகள் பிறந்து அதை காப்பாத்த கொஞ்சம் இந்த மழை நேரத்துல எல்லாம் அதை காப்பாத்த கஷ்டமா இருக்கும். இது கிடார்னா இப்போ 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வாங்குதோம்னா அது வளர்ந்துருந்தாங்க 3 மாசத்துல. ஆனா தாயாடுக்கும் வச்சிருக்கீங்களா? தாயாடு இருக்கு. ஒரு 2 ஆடு 3 ஆடு அது ஆசைக்காக. சரிங்க. இது உங்க வீட்டாடா இல்ல நீங்க வாங்கி கொண்டு? இல்ல, இது வாங்கி தான் கொண்டு வந்துருக்கீங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். அருமையா பேசிருக்கீங்க. நல்ல கிடையாதா? நல்ல கிடையாது. ஆட்டுக்கா? ஆட்டுக்கு. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? விலை 22 ரூபாய் சொன்னாங்க. நாங்க 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சரிங்க. நல்ல முகலட்சணம். இது என்ன முகையா? கிளி முகம் தானா? கிளி முகம். இது எத்தனை ஆட்டுக்கு ஒண்ணு? இது 10 ஆட்டுக்கு ஒரு கடை. சரிங்க. இதுக்கு எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் உண்டா? குட்டி டல்லா இருக்க கொஞ்சம் போய் தான் போடணும். கண்டிப்பா போட்டணும். ஆமா, போட்டோம்னா நல்லது. குட்டி கொஞ்சம் டல்லா இருக்குல்ல, அதனால காய் அடிக்காத குட்டி பல் போட்டு 10 ஆட்டுல 10 ஆட்டுக்கு ஒண்ணு போதுமா? இதை எப்படி மேய்ச்சல் முறையா கையற வச்சா? மேய்ச்சல் போகும். என்னங்க? மேய்ச்சல் போகும். மேய்ச்சல் தான். இல்ல மேய்ச்சல் தான் விட்டு. உள்ள மேய்ச்சல் தான். நமக்கு எந்த ஊருங்க? எங்களுக்கு கைத்தாறு கொண்டு போகணுமா? ஆட்டோ செலவே என்ன ஆகும்? வண்டியில வரும். வண்டியில வீடுவிய ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? ஒண்ணு வாங்கிருக்கோம். சரிங்க. சூப்பர். ஆனா இந்த கலர் தான் ஆட்டுக்கு. குட்டிகளா வாங்கிருக்கீங்களே, என்ன விலைன்னா ஜோடி வந்துச்சு? ஜோடி 8000. சரிங்க. என்ன விலை முதல் சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? ஜோடி 11 ரூபா சொன்னாங்க. அத நம்ம குறைச்சிருக்கோம். சரிங்க. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகளா இருக்கும்? அந்த குட்டிகள் இதெல்லாம் 3 மாத குட்டி, 2 மாத 4 மாத குட்டி இருக்கு. தீவனம் வைக்கணுமா இல்ல பால் கொடுக்கலாமா? இல்ல தீவனம் தான் வைக்கலாம். தீவனம் வைக்கலாம். பால்லாம் வைக்கலாம். ஜோடி 8000 ரூபாங்கிறது கொஞ்சம் ரேட் கூடவா? ரேட் கொஞ்சம் கூட தான். கொஞ்சம் ரேட் கூட தான். எத்தனை பேர் வந்து வாங்குறீங்க? நமக்கு எந்த ஊருங்க? எங்களுக்கு கிளியராடு. ஓகே. ஏன் இந்த சின்ன குட்டியா தேர்வு செஞ்சீங்க? ஆமா, வளர்ப்புக்காக. ஆமா. வளர்த்தா நல்ல லாபம் தருமா? அப்பனா லாபம் கிடைக்கணும், அங்க வாங்கி வளர்க்கோம். லாபம் கிடைக்கணும் நம்பிக்கை தான். ஆமா, நம்பிக்கையில வாங்கியாச்சு. சரி, வளர்க்கணும். தீவனம் போட்டு வளர்க்கணும். சரிங்க. என்னென்ன மாதிரிலாம் தீவனம் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி குட்டிகளுக்கு? தீவனம் வந்து அகத்திக்கலை கட்டணும், பருத்தி விதை வைக்கணும் நைட்டு. இந்த மாதிரி வச்சா குட்டிகள் வந்து நல்ல லாபம் உண்டாகும். ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ ஒரு விவசாயி வந்து எத்தனை ஆடு வளர்த்தா உங்களுக்கு லாபங்கிற கிடைக்கும்? எங்களுக்கு வந்து 10 ஆடு வாங்கிக்கிறோம். 3 மாசம் வளர்த்தோம்னா இது எங்களுக்கு குட்டி மேல 2000 3000 கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். 10 ஆடு மேல 3 மாசம் வளர்க்கணும். சரிங்க. இது கொண்டு போனோம்னா இந்த தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி நம்ம தடுப்பூசி போடணும். போட்டிருப்பாங்க, தடுப்பூசி போடணும். இது போக நம்மளுக்கு எத்தனை மாசம் குட்டியை வந்து ஒரு தெரியாத மக்கள் தேர்வு செய்யலாம்? இப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்கு, நீங்க சின்ன குட்டி தேர்வு செஞ்சிட்டீங்க. ஒரு தெரியாதவங்க ஆடு வளர்க்கணும்னா எத்தனை மாசம் குட்டி தேர்வு செய்யணும்? ஒரு 4 மாச குட்டி பிடிச்சி வளர்க்கணும். வளர்க்கறதா இருந்தா 4 மாச குட்டி பிடிக்கணும். இதெல்லாம் 4 மாச குட்டியே 4 மாச குட்டி பிடிச்சா எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியது தேவைப்படும்? 4 மாச குட்டியை எவ்வளவு நாள் வளர்க்கணும்? எவ்வளவு நாள்? ஒரு 4 மாசம் வளர்க்கணும் இருக்கும். 4 மாசம் வளர்த்தா கொஞ்சம் 4 மாசம் வளர்த்தா ஒரு குட்டி மேல 2000 ரூபாய் லாபம். 2000 3000 கிடைக்கும். 2000 ரூபாய்ல 3000 ரூபாய். கையர் எதுவும் வைக்கணுமா? எப்படிங்க? கையர் எதுவும் வைக்கணுமா? கையறத வைக்கணும். நைட்டுக்கு பருத்தி விதை வைக்கணும், புண்ணாக்கு தண்ணி விடணும். ஓகே. இப்போ மழை காலம் ஆயிருச்சே, குட்டிகளை கொண்டு போனா காப்பாத்திரலாமா? காப்பாத்திடலாம். நம்பிக்கை இருக்கு, அனுபவம் இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். குட்டி ஒரு வெள்ளாட்ட குட்டி வச்சிருக்கீல? ஆமாண்ணா. 2 பால் கொடுத்து வளர்க்கணுமா? ஆமா. எப்படிங்க பால்னா என்ன அளவு பால் கொடுத்து வளர்க்கணும் இந்த குட்டிக்கு? மினிமம் ஒரு 1 லிட்டர் பால் நாய் 2 கொடுக்கலாம்.
வாங்கி 2 பேத்துக்கும் சரிங்க. அதாவது ஒரு நாளைக்கு சொல்றீங்களா ஒரு நேரத்துக்கு? ஒரு நாளைக்கு. ஓகே. அதாவது இப்ப குட்டிக்கு வந்து எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போட வேண்டியதுக்குமா? ஏன்னா மழை காலமா இருக்கு. இல்ல அடுத்த மாசம் போட வேண்டிய மணி இருக்கு. ஏன்னா குளி பனிகாலம்ல. ஓகே. அது மணி போட வேண்டிய மழையில இந்த சின்ன குட்டி வாங்கிருக்கீங்களா, காப்பாத்திடலாமா? அது காப்பாத்திடலாம். எப்படி அனுபவம் இருக்கா? அது நமக்கு அனுபவம் இருக்கு. நம்ம 7 வயசுல இருந்து அனுபவம் இருக்கு. ஓகே. இது வந்து என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி நம்ம வாங்கியிருக்கோம்? இப்ப இது 2 குட்டி 3 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபாய் குறைச்சி 2 ரூபாய் வாங்கிருக்கு. 2000 இன்னைக்கு நமக்கு ரேட்டு லாபம் கிடைச்சது அப்படிங்க. லாபம் தான். அதாவது இது வந்து பொட்டு குட்டி, அது வெள்ளாட்டங்குட்டி. ஆமா. இது இந்த காதுல ஒரு மாதிரி இருக்கு, அது என்னங்க? அது ஒவ்வொரு குட்டி வரதான். எதுவும் ப்ராப்ளம் இல்ல, இந்த பனிக்காக வருமா? ஆமா. சரிங்க சரி. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா குட்டிகளுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி சூடுதான் அதிகங்கிறீங்க. ஆமா அதிகம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். குட்டி எல்லாம் நல்ல குட்டி தானா? நல்ல குட்டி தான், நல்ல குட்டி தான். ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான். ஒரிஜினல் கொடியாடு. ஆமா. இல்ல என்னென்ன கலர்னு சொல்லுவீங்க? இது புளியம் வருமோ? சரிங்க. ஒண்ணு போல இருக்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோம்? இது ஒரு குட்டியை 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சரிங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 7 8 மாசம் குட்டி இருக்கும். இது மதிப்பு எதுவும் இட மதிப்பு எதுவும் கால்குலேட் பண்ணி ஒரு 15 கிலோ இருக்கும் உயிரெடை. உயிரெடைக்கு 15 கிலோ வரும். இந்த 15 கிலோ குட்டியை நீங்க எவ்வளவு வெயிட் கூட்டி அதுக்கப்புறம் விற்பனை பண்ணுவீங்க? நாங்களும் இப்படி தோராயமா தான் வைப்போம். தோராயமா தான். ஆமா. எடை போட்டு அந்த மாதிரிலாம் எடை கிடையாது. போட்டுல வைக்க மாட்டோம். இல்லங்க, இன்னும் ஒரு எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க இந்த குட்டியை? இது ஒரு 2-4 மாசம் வளர்ப்போம். ஓகேங்க. ஒரு குட்டி என்ன விலை வரணும் உங்களுக்கு? ஒரு குட்டி 20,000 வரணும். சரிங்க. கையற வைக்கிறது உண்டா, மேய்ச்சல் உண்டா? கையறை உண்டு, மேய்ச்சல் உண்டு. சரிங்க. நீங்க இந்த குட்டி மட்டும் தான் வளர்க்குறீங்களா, இது போக எதுவும் தொழில் எதுவும் பாக்குறீங்க? இது ஆடு, கோழி, மாடு, விவசாயம் தான். விவசாயம். நமக்கு எந்த ஊருங்க? நமக்கு ஈராட்சி பக்கத்து ஊரு. சரிங்க. இந்த மாதிரி கிடா குட்டியை மட்டும் தேர்வு செய்வீங்களா, இல்ல பெண்ணாடுகளும் வாங்கி வச்சு வளர்க்குறீங்களா? பெண்ணாடு கிடைச்சாலும் வளர்ப்போம். எது வாய்ப்பா இருக்கோ வாங்கிக்கிறோம். எது ரேட்டு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் அதை வாங்குவோம். பால் குடி குட்டி வாங்கியிருக்கீங்க? 4 ரூபான்னு வாங்கி. ஜோடியா 4000 ரூபாவா? அதிகமான விலை தானே இல்லையா? நம்ம கிடைக்க மாட்டேங்குது. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? ஒன்னு பொம்மரி ஒன்னு கிடாம. சரிங்க. ஜோடியா வாங்கியாச்சு. ஜோடி. சரிங்க. 4000 ரூபாங்கிறது கொஞ்சம் ரேட் கூட தானே. என்ன விலை சொன்னாங்க முத 500 ரூபாய் கம்மி. 500 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஒரு பொட்டை ஒரு கிடா, நல்ல அழகு. அதாவது இன்னைக்கு நில இளங்குட்டிகளா வாங்கியிருக்கீங்க. இந்த குட்டிகளா நல்லா காப்பாத்திடலாமா? காப்பாத்திடலாம். சரிங்க. எதுவும் பால் எதுவும் கொடுக்க வேண்டியது தேவைப்படுமா? இல்ல, இற கடிக்கிற குட்டி தானே, எல்லாம் காப்பாத்திடலாம். ஓ, டெஸ்ட் பண்ணி பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. ஓகேங்க. இது என்னென்ன ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு, எப்படி அனுசரிச்சு பார்த்து வாங்குனீங்க? ஒவ்வொரு குட்டி 3500 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்ல. அந்த 3500 ரேட் வந்துட்டா? ஆனா அதாவது ஒரு 1.5 மாசம் குட்டி அந்த ரேஞ்சு தானே இருக்கும் இல்லையா? இல்லன்னா கொஞ்சம் விலையா தான் இருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு ஜாஸ்திங்கிறீங்க, விலை ஜாஸ்தி. ஓகே. எதுவும் பால் எதுவும் கொடுக்க வேண்டி இருக்குமா? இல்ல பால் குடிக்க வேண்டியது 3 மாசம் குட்டி தான். சரிங்க. கொலை கடிக்குது, செக் பண்ணீங்க? ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? ஜோடி 6 ரூபாய்க்கு. 6000 ரூபாவா? 6000 ரூபாய் இன்னைக்கு ரேட் எப்படிங்க? இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் குட்டி ரேட்டு பரவாயில்ல. சரிங்க. அதாவது 2 ஆனா இளங்குட்டி தான். இத போய் கொஞ்சம்